நமசிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். மாசி மாத தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஷத்தில் குருவும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரனும், கும்பத்தில் சூரியன் சனியும், மீனத்தில் சந்திரன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது, யாருக்கெல்லாம் சுமாராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கான மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க. உங்கள் ராசி மற்றும் ஆறுக்குடைய சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். தந்தை மூலியமாக உங்களுக்கு நல்ல பணவரவாகட்டும், தந்தையோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு, அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தந்தை மூலியமாக உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதனால் வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்த ஒரு குழப்பம், டென்ஷன் இந்த மாதம் கட்டாயம் நீங்கி ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது. உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா அவரும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கிறவங்க, ஜெராக்ஸ் கடை, ஸ்டேஷ்னரி வச்சுருக்கிறவங்க, புகைப்பட கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி வக்கீல் ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான மாதமாக இருக்க போகுது. குறிப்பாக வாக்கை அடிப்படையாக கொண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. டீச்சர்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க. பண வரவு, அதாவது சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் வேணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இன்க்ரிமெண்ட்டும் ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் கட்டாயம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை செவ்வாய் புதன் சுக்கிரன் பார்க்குறாங்கங்க. அப்போ உங்களோட முயற்சிகள் அற்புதமாக பலிதமாகும். அதாவது உங்களோட இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக ஒரு பணவரவு கிடைக்கிறதுக்கும், அவரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு நல்ல மாதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி பெண்கள் மூலியமாக அவங்களோட உதவியோட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதாகட்டுங்க, ஒரு பணவரவு வர்றதாகட்டும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அடுத்து புதன் உங்களுக்கு இந்த மாதம் 3ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட கம்யூனிகேஷன், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் நிகழப்போகுது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மற்றவங்களும் கேட்டு அதுபடி நடந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. அடுத்து 4ஆம் இடத்துல குரு, சூரியன், செவ்வாய், சனியோட பார்வை இருக்குது. அப்போ நீண்ட நாட்களாக வீடு கட்ட முடியல அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க. கட்டாயம் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். பணம் கையில் வச்சுட்டு இருந்துட்டு ஒரு நிலம் வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. நீங்கள் கட்டாயம் நிலம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் வேலையாட்கள் மூலியமாக உங்களுக்கு சிறு தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோட பார்வையும் கேதுவும் அங்கே இருக்காங்க. 5ஆம் இடம் குழந்தைகளுக்கான ஸ்தானம். உங்கள் குழந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக தண்ணீரை காய்ச்சி கொடுக்கறது, அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. உங்கள் தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது ஒரு அற்புதமான விஷயம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோகு சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல குரு பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதம்
உங்களுக்கு அது சாதகமாக முடியறதுக்கான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க, ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது கட்டாயம் நீங்கள் விரும்பிய இடமாறுதல் கிடைக்கிறதுக்கும், இது வரைக்கும் உங்களோட உயர் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் உயர் அதிகாரிகள் உங்களோட தன்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இடத்த, ஒரு அங்கீகாரத்தை, ஒரு ப்ரொமோஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து உங்களோட 7ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு. இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சற்று சரியில்லாத அமைப்பு தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் வந்து கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அதாவது நம்ம நிச்சயதார்த்தம் நம்ம முன்னாடியே வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்து தள்ளி போகிறதுக்கான ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் திருமண வயதில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனில் இருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் திருமணம் அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு கைகூடுறதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். அடுத்து உங்களோட 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம்னு சொல்வோம். திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்தவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பணவரவு அப்படிங்கிறது இருக்குது. இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறதும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வந்து இருக்கும். நீண்ட நாட்களாக ஒரு வியாதி குணமாகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி இந்த மாதம் வந்து உங்களுக்கு அந்த குணமாகறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து கிடைக்குங்க. அடுத்து உங்களோட பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், புதன் இருக்காங்க. உங்கள் புதன் அப்படின்னா தாய்மாமாங்க. தாய்மாமா மூலியமாக உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் உருவாக போகுது. செவ்வாயிலேயே சகோதரம், செவ்வாய், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதத்தில் நடக்க போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன், சனி இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதம் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி தந்தையோட தொழிலை பண்ணுறவங்களும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களோட உயர் அதிகாரிகளால் சிறு சிறு தொல்லைகள் உங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு சில சமயத்தில் உங்களை புரிஞ்சுக்காமல் அவங்க வந்து நடந்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க. இது அற்புதமான அமைப்பு. தொழிலில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல லாபம் வரும், நல்ல பணவரவு இருக்கும். ஆனால் வந்து சேமித்து வச்சுக்கிறது புத்திசாலித்தனம்ங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. பணம் பல வழிகளில் கட்டாயம் வருமான செலவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல குரு இருக்கார். விரயஸ்தானத்தில் இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா நிறைய விரய செலவுகளை பண்ணுவார். அப்போ சேமிப்புங்கிறத நீங்கள் இந்த மாதம் கரெக்டாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் வந்துட்டு உங்களோட வருமானத்தை கரைக்கிறதுக்கான அமைப்பு நிறையவே இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வழிபாடு அப்படின்னா குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறதும், சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும், மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துறதும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை அளிக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு நல்லா சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நடக்குங்க. இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இப்போ எனக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது, என்னோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.